வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். இந்த பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா 2A மெயின்ஸ் உடைய சிலபஸ். ஸோ இந்த 2A மெயின்ஸோட சிலபஸ் கீழே இருக்கக்கூடியது உங்களுக்கு குரூப் 4 உடைய சிலபஸ். ஓகேங்களா, இந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 உடைய சிலபஸ். இந்த ரெண்டுத்துக்குமே காமன் டாப்பிக்காக தான் இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த குரூப் 2A மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட்டு, கிராம சபா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், நேச்சர் இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, ஸோ பிரின்சிபல் செக்ரட்டரி அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அப்புறம் ரெவன்யூ ஆஃபீஸர், ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அப்புறம் தாசில்தார், அப்புறம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிடிஓன்னு சொல்லுவாங்கள்ல, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அண்ட் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ். இது எல்லாமே சேர்ந்தது தான் பஞ்சாயத்து ராஜ். இதுதான் உங்களுக்கு டேரெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா குரூப் 4 சிலபஸில் உங்களுக்கு டேரெக்டாகவே பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் கவர்மெண்ட் இருக்குது பாருங்கள், லோக்கல் கவர்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிமினரி அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்த மாதிரி தான் இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணப்பட்டிருக்கு. இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். ஆனால் இது வரைக்கும் யாருமே இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதை மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துருங்க. ஓகேங்களா, ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும். ஸோ 2x மோடில் வச்சு நீங்கள் ஸ்பீடு வச்சு நீங்கள் பார்த்துருங்க. ஸோ நம்ம போயிடலாம். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே இப்போ நீங்கள் பாலிட்டி படிக்கிறீங்க அப்படின்னா பாலிட்டி படிக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த 2 புக்கு யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இது வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற புக்கு. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன் சொல்லக்கூடிய தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு லக்ஷ்மிகாந்த். ஓகேங்களா, இதோடைய பிடிஎஃப் எல்லாமே நம்ம சேனலில் வந்து நம்ம டெலகிராம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அந்த டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. இந்த பார்த்துட்டு இருக்க கிளாஸோடைய பிடிஎஃப் ப்ளஸ் இந்த புக்ஸோடைய பிடிஎஃப்லாம் அந்த டெலகிராம் குரூப்பில் நாங்கள் போடுறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்லைடில் ஒரு 130க்கு மேற்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. ஃபாஸ்ட் மோடில் வச்சு பாருங்கள், டோன்ட் மிஸ். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சோழர் காலத்தில் எந்த கல்வெட்டில் உள்ளாட்சி அமைப்புகள், உள்ளூர் சுயாட்சி அமைப்புகள் பற்றி விரிவாக பொறிக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ உத்திரமேரு கல்வெட்டு எல்லாருக்குமே தெரியும். இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குங்க, கேபிஎம்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக. காஞ்சிபுரத்தில் இருக்குது. முதலாம் பராந்தக சோழன் வந்து இதை பொறிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறோம் கைஸ், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லாங்கு, நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது. ஓகே, எஸ்பெஷலி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டமில் மட்டுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா திரு பல்வந்த்ரா மேத்தா குழு. ஓகேங்களா, திரு பல்வந்த்ரா மேத்தா குழு எப்பொழுது தனது அறிக்கையை சமர்ப்பித்ததுன்னு கேட்குறாங்க. அவங்க ஜனவரியில் தான் தன்னோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க. இவங்க அமைக்கப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில். ஓகேங்களா, இவங்க அமைச்சது வந்து டிசம்பர் 1956 தான் இவங்களை என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த குழு அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி மாதம், ஓகேங்களா, 1957 தன்னுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்தில் 11வது அட்டவணையில் எத்தனை இனங்கள் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. எத்தனை ஷெடியூல்ஸ் இருக்குது, எத்தனை ஐட்டம்ஸ், ஹவு மெனி ஐட்டம்ஸ். அதாவது நமக்கு வந்து 12 அட்டவணைகள் இருக்குது. அந்த 12 அட்டவணைகளில் 11வது அட்டவணையில் 29 ஐட்டம்ஸ் இருக்குது. அதே 12வது அட்டவணையில் நமக்கு 18 ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது நகராட்சின்னு சொல்லுவாங்க. இது பஞ்சாயத்து ராஜில் 29 ஐட்டம்ஸ் இருக்கும், நகராட்சியில் நமக்கு 18 ஐட்டம்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம 360 கவர் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம எல்லாமே கவர் பண்ணிவிடுவோம், கவலைப்படாதீங்க. ஸோ அதேமாதிரி கிராம சபை கூட்டம் ஒரு ஆண்டுக்குள் குறைந்தபட்சம் எத்தனை முறை நடக்கும்னு கேட்குறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு அவர் கேட்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குரூப் 4, குரூப் 1 எல்லாருக்குமே இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப நெசசரியானது. ஸோ கிராம சபா அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் 6 முறை கூட்டுவாங்க. ஓகேங்களா, அது என்னென்ன அப்படின்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். அந்த 6ல் மினிமம் குறைந்தபட்சம் எத்தனை டைம் கூட்டி ஆகணும், நம்ம கம்பல்சரி கூட்டி ஆகணுங்க. எத்தனை வருஷம்னா எத்தனை டைம் அப்படின்னா 4 டைம்ஸ் கம்பல்சரி நீங்கள் கூட்டி ஆகணும் அப்படின்றது தான் இவங்க சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் விதிகள். இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் உங்களுக்கு தெரியும் 1994 கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ளாட்சி தேர்தல் விதிகள் கொண்டு வந்திருப்பாங்க. எப்படின்னா 1995 அதுக்கப்புறம் அக்டோபர் 1996 தமிழ்நாட்டில் முதல்ல பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் நடக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு விதி 243D எதை பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேட்குறாங்க. 243D, இப்போ டினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, டேட்டு, டிடினா டேட்டு, டி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பேஸ் பண்ண இடஒதுக்கீடை பற்றி பேசக்கூடியது, டி அப்படின்னா நகராட்சி பேஸ் பண்ண இடஒதுக்கீடை பற்றி பேசக்கூடியது. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பற்றி பேசக்கூடிய ஒரு டாபிக் தான்.
அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு உள்ளாட்சி சட்டங்கள் 1994 பிரிவு 110 இதை பற்றி கூறுகிறது. எதை பற்றி குறிப்பிடுறது அப்படின்னா, தெரு விளக்குகள் அமைத்தல் மற்றும் பராமரித்தல். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் கொஸ்டின் வந்து ரொம்ப அட்வான்ஸாக எடுத்திருக்கீங்களே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கைஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் அட்வான்ஸெல்லாம் எடுக்கலைங்க. பாருங்கள், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஓகேங்களா, ஆக்ட் 1994 உங்களுக்கு நான் மேலே காட்டுறேன், நீங்கள் போய் பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு சிலபஸில் நான் அதை மென்ஷன் பண்ணி காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இங்கே பாருங்கள், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 இதை பற்றி அவங்க எஸ்பெஷலி கொஸ்டின் கேட்குறாங்க குரூப் 2A படிக்கிறவங்களுக்கு மெயின்ஸ்க்கு ஓகேங்களா. ஸோ அதனால் நம்ம எதையுமே விட்டுக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கேன். இதில் 2, 4, 1 அப்படின்ட்டு எந்த ஒரு பாரபட்சமே கிடையாது, எல்லாருமே படிக்கக்கூடிய ஒரு தலைப்பாக தான் இது இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ 7வது கொஸ்டினா, ஸோ அப்போ வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஓகேங்களா, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அதாவது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம்னு சொல்லுவாங்க, 1994 பிரிவு 110 எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா, தெருவிளக்கு அமைத்தல் மற்றும் பராமரித்தல் பற்றி பேசுகிறது. ஸோ அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு உள்ளாட்சிகள் சட்டம் அதாவது நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக புரியும் உங்களுக்கு. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 198B எந்த வரி விகிதம் விதிக்கும் உரிமை உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 1994 உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் அதில் நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதில் 198B ஓகேங்களா, 198B வந்து எந்த வரி விதிக்கக்கூடிய உரிமை வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தொழில் வரி ஓகேங்களா. அந்த தொழில் வரியை விதிக்கக்கூடிய உரிமை தான் வந்து பார்த்தோன்னா 198B வந்து சொல்லுது. ஸோ அந்த ஆக்டெல்லாம் குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ அடுத்த கொஸ்டின், கிராம ஊராட்சியில் உள்ளவர்களுக்கு தனிநபர் வீடு குடிநீர் இணைப்பு வழங்குவதற்கு. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா தண்ணி கனெக்ஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பஞ்சாயத்து எவ்வளோ காசு கட்டணும் அப்படின்னா 1000 ரூபாய் கட்டணும் கைஸ். அதை தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது ஓகேங்களா, நான் செக் பண்ண வரைக்கும் அவ்வளோதான் இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டினை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா. எத்தனையாவது மாநில நிதி ஆணையம் ஓகே ஃபினான்ஸ் கமிஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போ அமைச்சிருக்குது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6வது ஃபினான்ஸ் கமிஷன் யார் தலைமையில் அப்படின்னா அலாவுதீன் தலைமையில் அமைச்சிருப்பாங்க ஓகேங்களா. மொத்தம் இப்போ எத்தனாவது மாநில நிதி ஆணையம் இக்காலத்தில் கேட்குறாங்க, 2007 to 2008, 2011 to 2012 இந்த பீரியடில் அமைக்கப்பட்ட மாநில நிதி ஆணையம் எது அப்படின்னு கேட்குறாங்க. 3வது நிதி ஆணையம் தான் இந்த பீரியடில் அமைக்கப்பட்டிருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 அது கீழே வரக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ நீங்கள் பஞ்சாயத்து ராஜ் படிக்கிறீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போய் ஆகணும். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு இதை நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதோடைய பிடிஎஃப் வந்து நம்ம சேனலில் அதாவது நம்ம டெலிகிராம் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிங்க. இந்த இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த குரூப்பில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த கொஸ்டின், 5வது மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி மாவட்ட ஊராட்சி, வட்ட ஊராட்சி மற்றும் கிராம ஊராட்சி அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை பகிர்வு, அதாவது இப்போது 5வது மாநில நிதி ஆணையம் கடைசியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அலாவுதீன் தலைமையில் ஒரு மாநில ஆணையம் அமைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த 5வது மாநில நிதி ஆணையம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கிராம பஞ்சாயத்துக்கு இவ்வளோ ஒதுக்குங்க, மிடுவல் பஞ்சாயத்துக்கு இவ்வளோ ஒதுக்குங்க, ஸோ டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கு இவ்வளோ ஒதுக்குங்க அப்படின்னு ஒரு ரேஷியோ சொல்லியிருப்பாங்க. அவங்க மாவட்ட பஞ்சாயத்துக்கு வந்து பார்த்தோன்னா 8% ஒதுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதாவது மிடிவல் பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் அப்படி இல்லை, ஸோ யூனியன் பஞ்சாயத்து அதுக்கு 37%, ஸோ கிராம பஞ்சாயத்துக்கு 55% ஒதுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இதை மொத்தம் ஆட் பண்ணி பாருங்கள் 100% வந்துடும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 ஓகேங்களா. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்குறாங்க. இது 1994 ஏப்ரல் 22 கொண்டு வந்திருப்பாங்க. அந்த நாள் தான் நான் இன்றைக்கி வந்து பஞ்சாயத்து ராஜ் தினமாக நம்ம ஒன்று செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது என்னென்னா வாட்டர் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம் ஓகே, உலக தண்ணீர் தினமாக அது செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது தமிழ்நாடு ஊராட்சிகள் வரி விதிப்பு மற்றும் வசூலித்தல் விதி. இப்போ மேலே நம்ம பார்த்தோம் தமிழ்நாடு ஊராட்சிகள் தேர்தல் விதி வந்து நம்ம 1995 பார்த்தோமா, தேர்தல் விதி அது ஓகேங்களா, தேர்தல் விதி கொண்டு வந்தாங்க. அடுத்தது வரி விதிப்பு மற்றும் வசூலித்தல் விதின்னு சொல்கிறாங்க, அது வந்து 1999. ஸோ நிறைய டிஃப்ரென்ஸ் வச்சு படிச்சுக்குங்க. ஸோ நல்ல ஒரு முக்கியமான டாபிக் ஓகேங்களா. அதாவது 2 கிராம சபை கூட்டங்களுக்கு இடையே உள்ள காலம் எத்தனை மாதங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் தான் கேட்குறாங்க ஓகேவா. இப்போ ஒரு கிராம சபை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி 26 ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கும் கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் நமக்கு மே 1 தான் உழவர் தினத்தன்னைக்கு தான் ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கும். ஸோ இது இன்பிட்வீன் இடைப்பட்ட காலம். இப்போ மினிமம் 4
மொத்தம் 6 இருக்குது. மினிமம் நம்ம என்ன பண்ணலாம், 4 வந்து கம்பல்சரி கூட்டி ஆகணும். கரெக்டுங்களா? மொத்தம் 6 கிராம சபை கூட்டங்கள் கூட்டணும். அதில் மினிமம் குறைந்தபட்சம் 4 கூட்டிக்கலாம். அப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் மேவை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அடுத்து வரக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கு இடைப்பட்ட காலங்கள் மிகாமல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு 6 மாதம் மிகாமல் இருக்கணும் அப்படின்னு தான் இவங்க சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, தமிழ்நாட்டில் தொடர்ந்து எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில நிதி ஆணையம் அமைக்கப்பட்டு வருகிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ கூட உங்களுக்கு தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து அலாவுதீன் தலைமையில் ஒரு நிதி ஆணையம் அமைச்சிருப்பாங்க மாநில அரசு. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஸோ 5வது மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரை அடிப்படையில் பகிர்வு மானியம் ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இடையான எந்த விகிதத்தில் பிரித்து கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ 5வது மாநில நிதி ஆணையம் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்க எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து ராஜுக்குன்னு தனியாக பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டிக்குன்னு தனியாக பிரிப்பாங்க. ஸோ இதில் பஞ்சாயத்து ராஜுக்கு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 56%, ஏன்னா கிராமங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் இல்லை, 56% பிரித்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 44% அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த 56% தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, கிராம அளவுலையும், ஸோ யூனியன் அளவுலையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் அளவில் என்ன பண்ணுவாங்க, இந்த அமௌண்ட் தான் பிரித்து கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 56.44 ரேஷியோவில் பார்த்துக்குங்க. இந்தமாரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்களா சார் அப்படியே? கண்டிப்பாக கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட்னு சொல்கிறாங்க. இப்போது மெட்ராஸ் கிராம பஞ்சாயத்து ஆக்ட்னு ஒன்று இருக்குங்க. இது 1950 கொண்டு வந்திருப்பாங்க. 1950 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா அந்த கிராமன்ற வார்த்தையை தூக்கிட்டு மெட்ராஸ் பஞ்சாயத்து ஆக்ட் 1958 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்னு சொல்லி 1994 கொண்டு வந்திருப்பாங்க. அது பின்னாடி திருத்தப்பட்டிருக்கும். 2016 பண்ணியிருப்பாங்க, இந்த பஞ்சாயத்து ராஜை திருத்தியிருப்பாங்க கைஸ். ஸோ அடுத்த கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு விதி 40 எதோட தொடர்புடையன்னு கேட்குறாங்க. இந்த 40 உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பஞ்சாயத்து ராஜை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பியில் சொல்கிறாங்க. டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பின்னு சொல்லுவாங்க. டிபிஎஸ்பியில் என்ன பண்ணியிருப்பாங்க, 40 அப்படின்றது என்ன சொல்லுது, தேவைப்படும் பட்சத்தில் கிராம ஊராட்சிகள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா கொஷின்ஸ் நிறையா இருக்குது, நான் முடிக்கணுன்றதுக்காக தான். ஓகேங்களா? 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 1992 ஏப்ரல் 17 என்ன பண்ணியிருப்பாங்க, நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்து 74வது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 1993, ஸோ ஜூலை 1 நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு பஞ்சாயத் ரிசர்வேஷன் ஆஃப் சீட் அண்டு ரொட்டேஷன் ஆஃப் த ரிவர்ஸ்டு சீட் ரூல்ஸ்னு கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னா, தமிழ்நாடு ஊராட்சிகள் இடஒதுக்கீடு மற்றும் இடஒதுக்கீட்டிற்கான சுழற்சி முறை விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த சுழற்சி முறை விதிகளும் 1995 தான். எலெக்ஷன் பாரு, இப்போ எலெக்ஷன் ஆல்சோ உங்களுக்கு 1995 தான் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ரிசர்வேஷனுக்கும் உங்களுக்கு 1995 தான் என்ன பண்ணியிருக்காங்க, ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது, எந்த சோழ மன்னனின் ஆட்சி காலத்தில் தேர்தல் விதிமுறைகள் மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முறைகள் விரிவாக கூறப்பட்டிருந்துச்சுன்னு கேட்குறாங்க. முதலாம் பராந்தக சோழன். ஓகேங்களா? முன்னாடி ஒன்று போட்டுருங்க. முதலாம் பராந்தக சோழன், காஞ்சிபுரம், கேபிஎம்னு சொல்லுவோம். காஞ்சிபுரம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட்டில் காஞ்சிபுரம்னு போட்டு விடுங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தா முதல்ல குடைவோலை முறை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? சோழர்கள் தான். ஸோ ஆர்டிகல் 243 ஜின்னு சொல்கிறாங்க. இந்த ஜி அப்படின்னாவே பவர்ஸ் பற்றி பேசக்கூடியது தான். இப்போ ஜின்றது வந்து பார்த்தோன்னா 243 ஜின்றது வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு பவர் பேசும். டபிள்யூன்றது நகராட்சிகளுக்கான பவர் பற்றி பேசக்கூடியது தான். அப்போ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பணிகள் மற்றும் அதிகாரம் எடுத்துக்க முடியும் நம்மளால். ஸோ இது ஒரு ஷார்ட்கட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எந்த கமிட்டி ஜனநாயக அடிப்படையில் அதிகார பரவலாக்கம் அப்படியே டிமாடுலேஷன் சொல்லுவாங்க. ஜனநாயக அடிப்படையில் அதிகார பரவலாக்கம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் ஊராட்சி அமைப்புகளுக்கு உரிய அதிகாரம் வழங்கிட வேணும்னு கேட்டதுன்னா பல்வந்தர மேத்தா கமிஷன் தான் சொல்லியிருப்பாங்க. பல்வந்தர மேத்தா கமிஷன் முதல்ல அமைக்கப்பட்டுச்சு 1956 அமைச்சிருப்பாங்க. 57 தன்னுடைய ரிப்போர்ட் அனுப்பியிருப்பாங்க ஜனவரி மாதம். ஸோ கிராம சபா டேஷ் அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கிய கிராம சபான்னு சொல்கிறாங்க. அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கிய கிராம சபான்றது முக்கியமாக உங்களுக்கு சிலபஸில் இருக்கும் கைஸ். நான் படிச்சிருப்பேன் மேலே இப்போ பாருங்கள், நான் ஒன்று மேலே போய் காட்ட முடியாது. ஸோ கிராம சபா அப்படின்றது இப்போ நம்ம கிராம பஞ்சாயத்து இருக்குல்ல, நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்து. ஸோ அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம சபாவுடைய வாக்காளர்கள் தான். ஓகேங்களா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் தான். ஓகேங்களா? எல்லாருமே ஓட்டர்ஸ் தான். ஸோ கிராம சபா இஸ் நாட் கண்டக்டிங் அமாங் த ஃபாலோயிங் த டேட்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, தமிழ்நாட்டில் 6 முறை வந்து பார்த்தீங்கன்னா கிராம சபா கூட்டங்கள் நடத்துவாங்க. இப்போ ஜனவரி 26 நடக்கும், ஆகஸ்ட் 15 நடக்கும், அக்டோபர் 2 நடக்கும், மே 1 நடக்கும். கரெக்டுங்களா? மே 1 நடக்கும், ஏப்ரல் 22 நடக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்புறம் ஏப்ரல் 1 2 3 4 நவம்பர் 1 ஓகேங்களா? நவம்பர் 1 நடக்கும். ஓகேங்களா? இது ஒரு 3, அது ஒரு 3. ஸோ ஆக மொத்தம் 6 டைம்ஸ் நடக்கும். ஓகேங்களா? இதில் இந்த செப்டம்பர் 5 அதாவது டீச்சர்ஸ் டேன்னு சொல்லக்கூடிய அன்றைக்கி வந்து நடக்காது. ஓகேங்களா?
ஸோ தமிழ்நாடு கிராம சபா, தமிழ்நாடு ஊராட்சி பிராக்கெட்டில் கிராம ஊராட்சி கூட்டத்தினை கட்டுவது மற்றும் நடத்துவதற்கான குறைவெண் வரம்பு மற்றும் நடைமுறைகள் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, இப்போ கிராம சபா கூட்டம் நடத்தணும் அப்படின்னா மொத்த வாக்காளர்களில் 10ல் ஒரு கேண்டிடேட் வரணும், மொத்த வாக்காளர்களில் 10ல் ஒரு குறைவெண் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த விதி முதல் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1998 பீரியடில் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாடு ஊராட்சிகள் கிணறுகள் தோண்டுதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒழுங்குமுறைப்படுத்துதல் விதி. ஸோ முக்கியமாக இந்த குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ஆக்டோடைய விதிகள் நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஸோ ப்ரிலிமினரி படிக்கிறவங்களுக்கு கூட இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம் நீங்கள் நினச்சா கூட. பட் டிஎன்பிசி புதுசாக தான் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டெப்த்னஸ் நல்லா கொடுத்து படிக்க, ஓகேங்களா. ஸோ எல்லாருமே ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற இலக்கை வச்சு மூவ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் 2015. ஸோ 2015 தான் வந்து பார்த்தா கிணறு தோண்டுதல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கை ஒழுங்குமுறைப்படுத்துதல் விதி பற்றி நம்ம பேசியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம். நீங்கள் சில இடத்துல தமிழ்நாடு பஞ்சாயத்துரான்னு சொல்லுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, ஓகேங்களா. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டுன்னு கொடுத்துட்ருக்காங்க. இங்கே இங்கிலீஷில் வந்து தப்பாக கொடுத்துட்ருக்காங்க. அதாவது என்னென்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் இயற்றப்பட்டது நமக்கு தெரியும் 1994 ஏப்ரல் 22, ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ மாநில தேர்தல் ஆணையர் டேஷ் ஆண்டுகளுக்கு பதவி வகிப்பான்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு மாநில தேர்தல் ஆணையர் வந்து பார்த்தோன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து பதவி வகிப்பார். பட் இங்கே 2ன்னு கொடுத்துட்டுருக்குறாங்க. ஸோ இது தப்பாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் இயற்றப்பட்ட பின் 3 ஆண்டுகளுக்கு ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான சாதாரண தேர்தல் டேஷ் ஆண்டுக்கு நடத்தப்பட்டது. முதல்ல ஓகேங்களா, நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 1994 அந்த சட்டம் கொண்டு வராங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 1995 வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிகள் கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு தேர்தல் விதிகள் கொண்டு வந்துட்டு 1996 தான் முதல்ல தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடந்திருக்குங்க, 96ல், ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு உயர்த்தி வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது 2016 தான் பெண்களுக்கு 50% ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க. 2016, ஓகேங்களா. 2016. ஸோ பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம 17வது மாநிலம், ஓகேங்களா. 17வது மாநிலமாக தான் நம்ம இருக்கோம், ஓகேங்களா. டேஷ் என்பது ஒவ்வொரு கிராம ஊராட்சி அளவிலும் உள்ள அடித்தள ஜனநாயக அமைப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்னா ஒரு பேசிக்ஸ், ஓகேங்களா. எது பேசிக்ஸ் அப்படின்னா கிராம பஞ்சாயத்து தான் ஒரு கிராம ஊராட்சியுடைய ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்துடைய ஒரு போன்னு சொல்லலாம், ஓகே, கிராம சபா. ஸோ கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கக்கூடியவங்க யாருன்னு கேட்குறாங்க. இந்த கிராம சபா மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க, இப்போ 6 டைம், தமிழ்நாட்டில் 6 டைம் நடக்கும், குறைந்தபட்சம் 4 டைம் நடத்திக்கலாம், ஓகேங்களா. அதனால தான் இப்போ கவர்மெண்ட்டுக்கும் டிஎன்பிசி இப்போ கூட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட ஒரு கிராம சபா கூட்டத்தை நடத்தவே இல்லை. அவங்க நவம்பர் 1ஆம் தேதி நடத்தவே இல்லை. ஏன் நடத்தலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னென்னா குறைந்தபட்சம் நீங்கள் 4 டைம் நடத்திக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குதால அவங்க நடத்தலை, ஓகேங்களா. சரி, ஓகே. அது வந்து அன்றைக்கி வந்து கவர்மெண்ட் லீவாக போயிடுச்சுன்றது நடத்தமிட்டாங்க. ஸோ கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா கிராம சபா மீட்டிங்கில் தான் என்ன பண்ணோம், கிராமத்தை டெவலப் பண்ணக்கூடிய திட்டங்களுக்கு ஒப்புதல் வாங்குவாங்க. அந்த டைமில் தான் வாங்குவாங்க, ஓகேங்களா. நீங்கள் உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய எல்லா கிராம சபா கூட்டங்களும் போய் கலந்துக்குங்க, ஓகேங்களா. கீழ்கண்ட எந்த ஒன்று ஊராட்சி உள்ளாட்சி அமைப்புகளில் வரி விதிப்பு செய்யும் அதிகாரம் பெற்றுக்குன்னு கேட்குறாங்க. வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் என்னங்க, இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கீங்க, இந்த குழா வரியில் யார் வாங்குறாங்க? ஸோ நம்ம வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய விஓ தான் வந்து என்ன பண்ணார், வாங்கிட்டு போவார், ஓகேங்களா. ஸோ அப்போது கிராம ஊராட்சி. தமிழ்நாடு ஊராட்சிகள் உரிமம் வழங்குதல் மற்றும் வரி விளம்பரங்களுக்கு வரி விதித்து வசூலித்தல் விதின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த இதுதான் லைசன்ஸ் பற்றி இங்கே பேசக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் த டேக்ஸ் பற்றி பேசக்கூடிய அந்த ரூல்ஸை பேசக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1999 கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். ஆக்சுவலி சட்டம் வந்து 1994 வந்துடும். அந்த விதிகள் தான் பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொண்டு வந்திருப்பாங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி விதிகளை கொண்டு வருவாங்க. ஸோ முதலாவது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரை, ஓகேங்களா. முதலாவது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரை பாருங்கள், இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. முதலாவது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரை எவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதாவது ஊரக பகுதிகளுக்கும் பஞ்சாயத்துக்கும் நகராட்சிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 55-45. முன்னாடி அவங்க இது ஆக்சுவலி முன்னாடி இது வந்து முதலாவதுன்றதால கம்மி. இப்போ நமக்கு பின்னாடி வந்த அந்த 5வது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 56-44 கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. 56-44. ஸோ இப்போ ஃபஸ்ட்டுன்றதால நீங்கள் ஞாபகம் வச்சுங்க 55-45 ரைமிங்காக இருக்குது. 55-45. ஸோ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் கமிஷன் ஃபார் ஸ்டேட்டு. ஸோ இரண்டாவது அதே பாருங்கள், இரண்டாவது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி மானிய தொகையானது மாவட்ட ஊராட்சி, வட்ட ஊராட்சி, கிராம ஊராட்சிகளுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 8%, 48%, 47%. நீங்கள் மொத்தம் கூட்டினீங்க அப்படின்னா 100% வருங்க.
ஓகேங்களா. இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. மாநில அரசாங்கத்தால் 4வது மாநில நிதி ஆணையம் அமைக்கப்பட்ட காலம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 4வது மாநில நிதி ஆணையம், 4வது மாநில நிதி ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடைசி 5 இயர் பிளான் இருக்குல்ல, கடைசி 5 இயர் பிளான் எப்போ 2018 to 2017 கொண்டு வந்தாங்களா 12வது ஐந்தாண்டு திட்டம், அந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்டது தான் பாது. ஸோ அடுத்து 5வது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரையின் படி மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் -% ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பரிந்துரைத்து அளிக்கப்படும்னு சொல்கிறாங்க. 10%. ஓகேங்களா, 10% பரிந்துரைத்து அளிக்கப்படும் அப்படின்னு 5வது மாநில நிதிக்குழுனா பண்ணியிருக்காங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை சொல்கிறதுக்கு ஒன்று நீங்கள் புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். ஊராட்சி ஒன்றியத்தின் செயல் அலுவலர் யாருன்னு கேட்குறாங்க. ஊராட்சி ஒன்றியத்தின் செயல் அலுவலர், அதாவது பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்கள்ல, அதாவது இன்டர்மீடியட், அதோடைய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி யார் அப்படின்னா பிடிஓன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிடிஓ. ஓகேங்களா, வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிடிஓ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சாயத்து யூனியனுடைய எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஸோ அடுத்தது 66வது கொஸ்டின். 5வது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி குறைந்தபட்சம், பாருங்கள் சுற்றி கேள்வி எங்கே எடுக்கிறாங்க தெரியுங்களா, குறைந்தபட்சமான மானியம் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கும் ரூபாய் உயர்த்தப்பட்டது. முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ உயர்த்தப்பட்டது? இப்போ 4வது மாநில நிதிக்குழுவின் பரிந்துரை ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை விட இவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்சம் வந்து உயர்த்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை மாவட்ட ஊராட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, எத்தனை மாவட்ட ஊராட்சிகள் இருக்குது அப்படின்னா மாவட்ட ஊராட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா 37 இருக்குங்க ஐயா. நம்ம சென்னை மட்டும் சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா, சென்னை மட்டும் சேர்க்கக்கூடாது. ஸோ மொத்தம் 37. எந்த ஒன்று ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வரி விதிக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்றா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கு மட்டும் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஸோ வில்லேஜ் பஞ்சாயத்து வரி விதிப்பாங்க. ஓகேங்களா, டவுன் பஞ்சாயத்து வரி விதிப்பாங்க, அண்டு முனிசிபாலிட்டி கவுன்சில்ஸ் ஆல்சோ வரி விதிப்பாங்க, அப்புறம் யூனியன் பஞ்சாயத்து கூட வரி விதிப்பாங்க. ஆனால் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கு வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது. ஸோ அடுத்த கொஸ்டின், ஹூ இஸ் த வைஸ் சேர்பர்சன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிஷன் சொல்கிறாங்க. அதாவது மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. மாநில திட்டக்குழுடைய துணைத் தலைவர். இந்த மாநில திட்டக்குழு 1971 கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் உருவாக்கப்பட்டது. இந்த மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் இருப்பார். அப்போ தலைவர் யாருங்க ஐயா? தலைவர் அப்படின்னா நம்ம மாவட்ட ஊராட்சி தலைவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார், இருப்பார். அடுத்த கொஸ்டின், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் சமூக, ஓகேங்களா, இந்த பாருங்க எம்ஜி நரேகான்னு சொல்லுவாங்க இதை ஷார்ட்டாக. ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் சமூக தணிக்கையினை அதற்கான அமைக்கப்பட்டுள்ள கிராம சமூக தணிப்பாளர்கள் மூலம் மேற்கொள்கிறது அப்படின்னா கிராம சபா தான். ஓகேங்களா, இப்போ நீங்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை அந்த வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு கிராம சபா தான் வந்து பார்த்தா அந்த கார்டு கொடுக்குற அந்த ப்ராசஸில் இவங்க கிராம சபா தான் பார்த்துப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஊராட்சிகள் கூட்ட விதி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மீட்டிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மீட்டிங் ரூல்ஸ். இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் மீட்டிங் ரூல்ஸ், இப்போது கிராம சபா கூட்டுறாங்க, அது ஒரு மீட்டிங். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மீட்டிங்னு ஒன்று கூட்டுவாங்க, அர்ஜென்ட் மீட்டிங்னு ஒன்று கூட்டுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1999 அந்த ரூலில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எத்தனை வகையான கூட்டங்கள் கூட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு 2 சொல்லிட்டேன். ஸ்பெஷல் மீட்டிங், அந்தமாரி ஒரு 4 வகையான கூட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்பவர் யாருன்னு கேட்குறாங்க. ஏங்க நம்ம ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தோடைய இன்ஸ்பெக்டரே யார் அப்படின்னா நம்ம மாவட்ட ஆட்சியர் தான். ஓகேங்களா, மாவட்ட ஆட்சியர் தான் என்ன பண்ணுவார், வந்து விஓ என்ன பண்ணிகிட்ருக்காரு, ஆர்ஐ என்ன பண்ணுறாரு, ஸோ பிடிஓ என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் செக் பண்ணுறவரே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் கிராம சபாவுக்கு வழிவகுக்கும் பிரிவுன்னு கேட்குறாங்க. கிராம சபா, ஓகேங்களா, கிராம சபானாவே உங்களுக்கு தெரியும் என்னது, ஏ. ஸோ 243 ஏ கிராம சபா ஞாபகம் வச்சுங்க, ஏ கிளாஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாநில தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தும் விதி என்ன கேட்குறாங்க. ஓகேங்களா, எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எலெக்ஷன்னாவே நமக்கு தெரியல, கே தானே, பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா, கே தானே பேசும். ஓகேங்களா, இது லாஸ்ட்டு குரூப் 1 கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு இது நகராட்சிக்குன்னு கேட்டாங்கன்னா ஜட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜட்டி நகராட்சிக்கு ஜட்டி, அது 243. ஓகேங்களா, 243 ஜட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சிகளுக்கு. பஞ்சாயத்துகளுக்கு சொல்லும்போது 243 கே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில நிதி ஆணையம்
பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் உங்கள் எல்லோரும் நீங்கள் படிச்சிருப்பீங்க 280 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இதுதான் மத்திய நிதி ஆணையம் மத்திய நிதி ஆணையம் பற்றி பேசக்கூடியது 280ன்னு பேசியிருப்பீங்க. 283 அவங்களோட பணிகள் பற்றி பேசக்கூடிய டியூட்டி. ஓகேங்களா, அவங்களோட பணிகள் பற்றி பேசக்கூடியது. அந்த பணிகளில் சப்கிளாஸ் 3 அதில் பி வந்து பார்த்தோன்னா இதை பற்றி சொல்லுது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், இது பார்த்து வச்சுக்கோங்களா. இப்படி கேட்குறாங்க 283 3B இதையும் கேட்குறாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தால் மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் குறித்து குறிப்பிட வருது. ஸோ அப்போ இவங்களுடைய பரிந்துரைகள் ஓகேங்களா, மாநில நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 280 3BB ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, BBயா ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது மாவட்ட ஊராட்சி கூட்டப்பொருள் எத்தனை நாட்கள் முன்னர் உறுப்பினர்களுக்கு சேர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சேர்ப்பித்தல் வேண்டும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹவு மெனி டேட்ஸ் பிஃபோர் த டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து மீட்டிங். இப்போது நீங்கள் இப்போ ஒரு மாவட்ட ஊராட்சி மீட்டிங் நடத்த போகிறீங்க. அப்போது எத்தனை நாட்களுக்கு முன்னாடி வந்து உறுப்பினர்களுக்கு வந்து நீங்கள் அதை சொல்லிடணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 10 நாட்களுக்கு முன்னாடி சொல்லிடணும். 10 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும், அவங்களுக்கு அப்டேட் பண்ணிடணும். ஸோ மாவட்ட ஊராட்சி உறுப்பினர்களுக்கு பயணப்படி நிர்ணயிக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? அப்போ ட்ராவலிங் அலவன்ஸ் ஓகேங்களா, இந்த ட்ராவலிங் அலவன்ஸை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அதாவது டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கவுன்சில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்களுக்கு ஓகேங்களா, அதில் இருக்கக்கூடியவங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? நம்ம மாநில அரசுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. ஊராட்சி ஒன்றிய நியமன குழு, அதாவது பஞ்சாயத்து அப்பாயின்மெண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்து அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஓகேங்களா. இந்த பஞ்சாயத்து அப்பாயின்மெண்ட் கமிட்டி உறுப்பினர்கள் தேர்தலை ஒன்றிய குழு தலைவர் கூட்டத் தவறினால் கூட்டப்படும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ யூனியன் அதாவது ஒன்றிய குழு தலைவர் அந்த கூட்ட தவறிட்டார் அப்படின்னா அந்த கூட்ட யாருக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஊராட்சியின் ஆய்வாளர். யார் கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள், ஊராட்சியின் ஆய்வாளர். இப்போ சொல்லியிருப்போம் உங்களுக்கு, ஊராட்சியோடைய ஆய்வாளர் யார் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ ஊராட்சி ஒன்றிய நியமன குழு உறுப்பினர்கள் மேலே பார்த்தோம்ல அதே தான் ஓகேங்களா. அப்படியே கண்டினியூ எடுக்கிறானுங்க பாருங்கள். பஞ்சாயத்து யூனியன் அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஓகேங்களா. இது மேலே பார்த்தது வந்து டிஸ்ட்ரிக்ட், இது வந்து அது வந்து டிஸ்ட்ரிக்ட்ங்க. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா சரி சேம் தான் ஓகேங்களா. ஸோ யூனியன் பஞ்சாயத்து தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. பஞ்சாயத்து யூனியன் பற்றி தான் சொல்கிறாங்க. இதுலேயும் பஞ்சாயத்து யூனியன் பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து யூனியன் பற்றி சொல்கிறாங்க. பஞ்சாயத்து யூனியன் ஸோ அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஓகேங்களா. அப்பாயின்மெண்ட் அந்த கூட்டத்துக்கு எத்தனை நாட்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கணும் அப்படின்னா 7 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இந்த டேட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்கப்பா. ஓகே. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 ஸோ ஓகேங்களா. இப்போ நம்ம வில்லேஜில் இருக்கோம், வில்லேஜில் இருக்கக்கூடிய அந்த மனை பிரிவுகள்லாம் இருக்குல்ல, டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. மனை பிரிவுகள் இது எல்லாமே அந்த செக்ஷன் ஓகேங்களா, அந்த லே அவுட் எல்லாமே வந்து பார்த்தோன்னா விதி 110 தான் குறிப்பிடப்படுது. இது 110 அப்படின்றது உங்களுக்கு பொதுவாகவே தெரியும். இது வந்து பார்த்தோன்னா நம்ம மணிபில் பற்றி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனில். இங்கே 110 அப்படின்றது மனைப்பிரிவு. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம்னு சொல்கிறாங்க தமிழில். தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 செக்ஷன் 110 எதை பற்றி பேசுது? மனைப்பிரிவுகள் பற்றி பேசுது. தமிழ்நாடு ஊராட்சிகளின் நிலைக்குழு, தமிழ்நாடு ஊராட்சிகளின் நிலைக்குழு குறித்து விதிகள் ஊராட்சிகள் சட்டம் 1994 எந்த பிரிவின் கீழ் வெளியிடப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் ஓகேங்களா, சிலபஸில் இருக்குது காய்ஸ், சிலபஸில் இருக்குது. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 சிலபஸில் இருக்குது. அண்டர் விச் செக்ஷன் டு பப்ளிஷ் டு த பஞ்சாயத்து கமிட்டின்னு கொடுக்கும்போது நீங்கள் 96 சப் கிளாஸ் 1 எடுத்துக்கலாம். ஸ்டாண்டிங் கமிட்டி, பஞ்சாயத்து ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழு. இப்போ 96 மூவி ஞாபகம் வச்சுங்க. 96 மூவி பார்க்குறவங்களாம் உண்மையாகவே வந்து ஒரு நிலையானவங்க அப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டுக்காக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கிராம சபையின் உறுப்பினர்கள் யார் அப்படின்னா ஓட்டர்ஸ். கிராம சபையோட உறுப்பினர்கள் யார்? வாக்காளர்கள். கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களுமே கிராம சபாவுடைய உறுப்பினர்கள் தான். கிராம சபா கூட்ட அறிவிப்பு எத்தனை நாட்களுக்கு முன்பு செய்ய வேண்டும்னா 7 நாட்களுக்கு முன்னாடி செய்யணும். இப்போ தமிழ்நாட்டில் 6 டைம் வந்து கிராம சபா கூட்டங்கள் கூட்டுறாங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஜனவரி 26 அப்படின்னா இன்றைக்கி ஜனவரி 26ஆம் தேதி மீட்டிங் நடக்க போகுது, கிராம சபா கூட்டம் நடக்க போகுது அப்படின்னா நோட்டீஸ் அடித்து 7 நாட்களுக்கு முன்னாடி மக்களுக்கு கொடுக்கணும். ஸோ எத்தனை ஊரில் கொடுக்குறாங்க கமெண்ட் பண்ணுங்கள். கிராம சபை கூட்ட அறிவிப்பு எத்தனை நாட்களுக்கு முன்பு ஆய்வாளருக்கு
அனுப்ப வேண்டும். ஸோ சேம் தான், அதே கான்செப்ட். மக்களுக்கும் 7 நாள் மட்டும் தான் கொடுக்கணும். ஆய்வாளருக்கும், ஆய்வாளர்னா யாருங்க, நல்லா யோசிச்சு பண்ணுங்க. ஸோ இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் யார்? மாவட்ட ஆட்சியர். இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் யார் வந்து ஆய்வு பண்ணுவா? மாவட்ட ஆட்சியர் தான் பண்ணுவார். ஸோ கலெக்டர். 500 மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியில் கிராம சபையில் கலந்து கொள்ள வேண்டியவர்களின் குறைவெண் வரம்பு. இப்போ உங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிராமம் இருக்குல்ல, உங்கள் கிராமம் இருக்குது, உங்கள் கிராமத்தில் கிராம பஞ்சாயத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதில் இந்த கிராமத்தில் மொத்தம் 500க்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா மினிமம் அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. அதாவது 10ல் ஒரு கேண்டிடேட் கலந்துக்கணும் அப்படின்னா, இப்போ 500ல் 10ல் ஒரு கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படி போட்டு அதை அடித்து கொடுத்தாலே ஆன்சர் எடுத்துடலாம். இந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு. எவ்வளோ பேர் வேணா இருக்கட்டும், அதில் 10ல் ஒரு கேண்டிடேட் வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 50ன்னு எடுத்துக்கலாம் ஈஸியாக. அப்போ 500 பேர் வேணா இருக்கட்டும், 1000 பேர் வேணா இருக்கட்டும், எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், அதில் 10ல் ஒரு கேண்டிடேட் வந்து அங்கே ஜாயின் பண்ணணும். அப்போ தான் அந்த கிராம சபை கூட்டமே நடக்கும். இல்லைனா வந்து எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ 500 முதல் 300 வரை மக்கள் தொகை கொண்ட, 500லிருந்து 300 வரை, மேபி இது இன்டர்மீடியட்டில் கொடுத்துருக்காங்க, மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியில் கிராம சபையில் கலந்து கொள்ள வேண்டியவர்களுடைய குறைவெண் வரம்பு என்ன அப்படின்னா 100. ஸோ 100 ஞாபகம் வச்சுக்கோ ஓகேங்களா. 100 இது எல்லாமே கா வெங்கடேசன் அவர்களுடைய புத்தகம். உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்கப்பட்டிருக்க கா வெங்கடேசன் புத்தகத்துலேயும் இந்த டேட்டாஸ் இருக்குது. புதுசாக அப்டேட் ஆன புக்கு ஓகேங்களா. பழைய புக்கில் இருக்காது, புதுசாக அப்டேட் ஆன புக்கில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக மொத்தம் 500க்கு கீழே இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே 50 பேர் கலந்துக்கலாம். 500லேருந்து 300 வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா அங்கே 100 பேர் கலந்துக்கலாம். 300லேருந்து 10,000 வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்னா 200 பேர் கலந்துக்கலாம். அப்போ 50, 100, 200. ஸோ இதுதான் கண்டென்ட். ஸோ அடுத்த கொஸ்டின், 10,000க்கு மேல் மக்கள் தொகை கொண்ட ஊராட்சியில் கிராம சபையில் கலந்து கொள்ள வேண்டியவர்களுடைய குறைவெண் வந்து பார்த்திங்கன்னா 300ங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு கீழே இருந்தாங்கன்னா 50 பேரும், 500லேருந்து 300 பேருக்கு இருக்காங்க அப்படின்னா அங்கே 100 பேரும், 3000லிருந்து 10,000 பேர் இருக்காங்க அப்படின்னா அங்கே 200 பேரும், 10,000க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 300 பேரும் என்ன பண்ணிப்பாங்க, அந்த மீட்டிங்கில் கலந்துக்கணும் அப்படின்றது தான் இங்கே ரூல்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ கிராம சபை கூட்ட நடவடிக்கைகள் எத்தனை நாட்களுக்குள் ஆய்வாளருக்கு அனுப்பப்பட வேண்டும்? ஆய்வாளர்னா யாருங்க? இன்ஸ்பெக்டர் யார்? ஸோ மாவட்ட ஆட்சியர். அவருக்கு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து கிராம சபை கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். கிராம ஊராட்சி தேர்வு செய்யும் ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கும் அதிகாரம் பெற்ற அலுவலர் யாருன்னா 10 லட்சம் சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக மாவட்ட ஆட்சியருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ஓகே, கிராம ஊராட்சி தேர்வு செய்யும் 10 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு. இப்போ கிராம ஊராட்சி வந்து நாங்கள் ரோடு போட போகிறோம், நாங்கள் பிரிட்ஜு கட்ட போகிறோம் எங்கள் ஊராட்சிக்கு அப்படின்னு சொல்லி 10 லட்சத்துக்கு மேலே ஒரு திட்டத்திற்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா யார்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும்? மாவட்ட ஆட்சியர்கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது வில்லேஜ் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆய்வு செய்யக்கூடிய இன்ஸ்பெக்டர்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. கிராமத்தை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அவர். ஸோ ஆய்வாளர். மாவட்ட ஊராட்சி தேர்வு செய்யும், நல்லா நோட் பண்ணி, அங்கே 10,000 ஓகேங்களா. இந்த 2 கொஷின்ஸுக்கு வித்தியாசம் பாருங்களேன். அப்படியே கேட்குறாங்க கொஷின், அப்படியே கேட்குறான். கிராம ஊராட்சி தேர்வு செய்யும் 10 லட்சம், இங்கே 10 லட்சம் மதிப்பிலான பணிகளுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கும் அதிகாரம் யாருக்கு? மாவட்ட ஆட்சியர்கிட்ட தான் வாங்கணும், நீங்கள் அப்ரூவல் வாங்கணும். இதே 50 லட்சம் பாருங்கள், அதே கொஷின் தான், டேட்டா மட்டும் தான் மாத்திரம், வேறு எக்ஸாம்ஸ். மாவட்ட ஊராட்சி தேர்வு செய்யும் 50 லட்சம் மேற்பட்ட பணிகளுக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? மாவட்ட ஆட்சியர். ஸோ குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல ஒரு தரமான ஒரு கண்டென்ட்டுங்க. இது நான் கொடுத்துருக்கிறது 2, 4 அண்ட் 2A மெயின்ஸ் எல்லாருக்குமே. கிராம ஊராட்சியில் எத்தனை பதிவேடுகள் மற்றும் படிவங்கள் பராமரிக்கப்படுது? இப்போ கிராம ஊராட்சியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கா வெங்கடேசன் அவர்களுடைய தமிழ்நாடு அரசாங்கம் நிர்வாகம் ஆளுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தில் இருக்குது. ஸோ 31 ஃபார்ம்ஸுங்க, 31 ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்டரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. 31 இப்போ வரைக்கும். கிராம ஊராட்சியின் பொது நிதி ரொக்க பதிவேட்டின் படிவம் என்ன? கேஷ் புக். நீங்கள் வரி கட்டுறீங்களா, அதெல்லாம் கேஷ் புக் நோட் பண்ணியிருப்பாங்க. 11 ஞாபகம் வச்சுங்க. கிராம ஊராட்சியின் மாதாந்திர வரவு செலவு திட்டம். இந்த மாதாந்திர வரவு செலவு திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுக்கறது கிராம சபை தான். அந்த மாதாந்திர வரவு செலவு திட்டத்துக்கு எந்த ஃபார்மில் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்ம் நம்பர் 30 தான் அவங்க கொடுக்குறாங்க.
மாத கடைசி 30 நாள் ஞாபகம் இருக்குல்ல, மாத கடைசியில் 30 நாளோட 30 ஞாபகம் வச்சுக்கோ. கிராம ஊராட்சியின் ஆண்டு வரவு செலவு அறிக்கை தயார் செய்யும் படிவம் வந்து பார்த்தீங்கன்னா 31. அப்போது ரெண்டுத்துக்கும் நீங்கள் அப்படியே ஒரு கனெக்டிவிட்டி வச்சு படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது மாதாந்திர மந்த்லி வரவு செலவு திட்டத்துடைய ஃபார்ம் வந்து 30, இயர்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மந்த்லி, இது ஆனுவலி. ஓகேங்களா, இயர்லின்னு எடுத்துக்கலாம், ஆனுவலின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆனுவலின்னு சொல்லும்போது நம்ம இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் வந்து 31. ஸோ அப்போ மந்த்லின்னு சொன்னாங்கன்னா 30, ஆனுவல் அப்படின்னு சொன்னாங்கன்னா 31. நான் வச்சுக்கலாமா? கிராம ஊராட்சிகளில் வீட்டு வரி கேட்பு தயார் செய்யும் படிவம். இப்போ நம்ம வீட்டில் வரி கேட்குறாங்கல்ல, அந்த ஃபார்ம் வந்து ஃபார்ம் நம்பர் 3. ஓகேங்களா, ஃபார்ம் நம்பர் 3. ஸோ கிராம ஊராட்சி உறுப்பினர்கள் தங்களது பதவி விலகல் கடிதத்தை யாருக்கு முகவரியிட்டு அளிக்க வேண்டும்? இப்போ நம்ம வார்டு உறுப்பினர் இருக்காங்க, இவங்கெல்லாம் கிராம ஊராட்சியின் உறுப்பினர்கள். நம்ம ஊரில் வார்டு உறுப்பினர்லாம் இருப்பாங்களே, இவங்கெல்லாம் வந்து தன்னுடைய பதவி விலக போகிறாங்க, ரிசைன் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாங்க? ஊராட்சி மன்ற தலைவர். ஓகேங்களா, பஞ்சாயத்தோடைய பிரசிடென்ட் கிட்ட தான் கொடுப்பாங்க. கிராம ஊராட்சி தலைவர் தனது அவரே இப்போ கிராமத்தில் இருக்க அந்த கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் பதவி விலக போகிறாங்க அப்படின்னா கிராம ஊராட்சி தலைவர்கிட்ட கொடுக்குறாங்க பதவி விலகல் கடிதத்தை. இப்போ கிராம ஊராட்சி தலைவரே பதவி விலக போகிறார் அப்படின்னா அவர் யாருக்கிட்ட பதவி விலகல் கடிதம் கொடுப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட கொடுப்பாரு? ஊராட்சியின் ஆய்வாளர், அதாவது இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து. யாருங்க? மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுப்பாரு. கிராம ஊராட்சியின் வார்டு உறுப்பினர்களின் பதவிக்கான வாக்குச்சீட்டு நிறம் என்ன? இப்போ நம்ம வார்டு உறுப்பினர்களுக்கு நம்ம ஓட்டு போட போகிறோம், அவங்களுக்கான வாக்குச்சீட்டோட நிறம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ளூ. இது நமக்கு எலெக்ஷன் பேஸ் பண்ணி கூட இந்த கொஸ்டின் நம்ம கேட்கலாம். ஒயிட் அண்ட் ப்ளூ, ஒயிட் ப்ளூ நல்லாயிருக்கும் காம்பினேஷன். மாநில திட்டக்குழு கூட்டம் எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும்? இப்போ மாநில திட்டக்குழு 1971 முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். இது 3 மாதங்களுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க? இந்த கூட்டத்தை கூட்டுவாங்க. இந்த கூட்டத்திற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஊராட்சி தலைவர் தான் தலைவராக இருப்பார். இதோடைய துணைத் தலைவராக மாவட்ட ஆட்சியர் இருப்பார். மாவட்ட திட்டக்குழு கூட்ட அறிவிப்பு எத்தனை நாட்களுக்கு முன்பு உறுப்பினர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 10 நாட்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிடணும். இனிமேல் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷன் கொடுத்து விட்டுடணும். மாவட்ட திட்டக்குழு கலந்து கொள்ளக்கூடிய இப்போ மாவட்ட திட்டக்குழுவில் இவ்வளோ பேர் வந்தால் மட்டும்தான் அந்த கூட்டம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது. மொத்த உறுப்பினர்களில் 5இல் 1 பங்கு கேண்டிடேட் வந்தால் மட்டும்தான் மாவட்ட திட்டக்குழு 1971 உருவாக்கப்பட்ட மாவட்ட திட்டக்குழு நடத்தப்படும். அப்படி இதை விட கம்மியாக வந்துட்டாங்க அப்படின்னா கூட்டம் நடக்காது, கலைந்து வீட்டுக்கு சென்று விடுவார்கள். மாவட்ட திட்டக்குழு கூட்டத்தில் போதிய குறைவெண் வரம்பு இல்லை என்றால், இப்போ மேலே பார்த்தோமா, இல்லையெனில் எவ்வளவு நேரம் காத்திருக்கலாம்? இங்கே பாருங்கள், அப்படியே உங்களுக்கு நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்து கிளாஸ் எடுக்கலைங்க. ஏன்னா இதில் நோட்ஸ் கொடுக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்டு வச்சுருக்கிறான். அடுத்து கேட்காத புதுசாக கேட்குறான் அவன். மாவட்ட திட்டக்குழு கூட்டத்தில் போதிய குறைவெண் வரம்பு இல்லையெனில் எவ்வளவு நேரம் காத்திருக்கலாம்? அரை மணி நேரம் காத்திருக்கலாம். இப்போ அந்த மொத்த உறுப்பினர்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதில் 1/5 உறுப்பினர்கள் வரணும். ஓகேவா? 5இல் 1 பங்கு உறுப்பினர்கள் வரணும். இப்போ வரலை, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம்? ½ hour வெயிட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்? கூட்டத்தை கலைச்சி விட்டு போயிடணும். இதுக்காக நீங்கள் 10 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் அனுப்புனீங்க அப்படின்ட்டு அதில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் காண்டாவத்தான் செய்வாங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஊராட்சிகள் தங்களது கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்களுக்கு விடுமுறை வழங்குதல் விதி 1999 எந்த சட்டப்பிரிவின் கீழ் வெளியிடப்பட்டதுன்னு சொன்னால் 242. 2 நாள் இவர் வருவார், 4 நாள் லீவ் போடுவார், 2 நாள் வருவார் அப்படின்னா வச்சுக்கலாமா? அப்போது இந்த கிராம சபாவில் இருக்காங்களா, வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள்லாம் லீவ் பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிக்கல். ஓகேங்களா, அவங்களுக்கு லீவ் பேஸ் பண்ணி ஒரு விதி உருவாக்கியிருக்காங்க 1999. அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா செக்ஷன் 242. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 தமிழ்நாடு ஊராட்சிகளின் செயல் அலுவலர், எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. செயல் அலுவலர்கள், ஆணையர்கள் மற்றும் செயலர்கள் கையொப்ப அச்சுக்களை பயன்படுத்துதல் விதி 1999 எந்த சட்டப்பிரிவின் கீழ் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னா அதே தாங்க. ஓகேங்களா, இப்போ மேலே பார்த்தலாம் நம்ம அந்த லீவ் பேஸ் பண்ணது அதுதான்.
இந்த சைன் போடுறது பேஸ் பண்ணது அதுதான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கான பொதுவான அலுவலரை நியமிப்பதற்கான தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம், அதாவது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு சொல்லுவாங்க. தமிழில் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 சட்ட பிரிவு எதிர்த்து கேட்குறாங்க. 103. இந்த 103ன்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேங்களா? 103ன்ற ஒரு இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ரிசர்வேஷன் ஃபார் 10%. அதுதான் இங்கே இதில் பஞ்சாயத்து ராஜ் ஆக்டில் 103 அப்படின்றது எதை பேஸ் பண்ணுது? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கிராம ஊராட்சிகளுக்கு பொதுவான ஒரு அலுவலரை நியமிப்போம். இதே கான்செப்ட் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநரை நாங்கள் நியமிப்போம் சொல்லுவாங்களா? ஒரே ஆளுநர் நாங்கள் நியமிப்போம். அதே கான்செப்ட் மாதிரி தான் இதுவும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கலாமா? தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 அலுவலர்களையும் பணியாளர்களையும் தண்டிப்பதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவுன்னு கேட்குறாங்க. ஏங்க இப்போ தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஒரு ஆஃபீஸர் வந்து லஞ்சம் வாங்கிட்டாரு, இல்லை வேலை செய்யலை, அவங்கள தண்டிக்கக்கூடிய அதிகாரம் என்னன்னா 106 தண்டிக்கலாம், ஆனால் பதவி விலக வைக்க முடியாது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 கட்டிடங்களுக்கு இலக்கமிடுவதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு. இப்போ நமக்கு டோர்லாம் இருக்குல்ல, டோர். ஓகேங்களா? டோர் நம்பர்லாம் போட்டுன்னு வருவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வீட்டுக்கும் வருஷம் டோர் நம்பர் போட்டுன்னு வருவாங்க. அது ஒவ்வொரு வருஷம் மாறும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 158 அந்த செக்ஷன் தான் நமக்கு இது சொல்லுது. ஓகேங்களா? 158 செக்ஷன் தான் நமக்கு இந்த டோர் பேஸ் பண்ணி நமக்கு சொல்லுது. ஓகேங்களா? 158ன்ற ஒரு டோர் நம்பர், பேய் வீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 கட்டிடங்களுக்கு இலக்கங்கள் இடுவதற்கான அதிகாரம் வழங்கும் அதிகாரம். ஏங்க இப்போ அந்த யார் வழங்குவாங்க? இப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த டோர் வழங்கக்கூடிய பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 158ங்க. இந்த டோர் நம்பர் போடுங்க அப்படின்னு சொல்லி, இலக்கங்கள் இடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரம் வழங்கக்கூடிய அலுவலர் யார் அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். வில்லேஜ் பஞ்சாயத்தில் ஒரு நிர்வாக அலுவலர் இருப்பார். அவர் தான் அந்த அதிகாரம் படைத்தவர். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 கட்டிடங்களுக்கு இலக்கங்கள் இடுவதற்கான செலவினங்கள் மேற்கொள்ளப்படும் நிதி. அது எந்த நிதியில் அப்படின்னா நம்ம மாநில நிதி ஆணையம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஊராட்சிகளுக்கு இவ்வளோ ஃபினான்ஸு, முனிசிபாலிட்டிக்கு இவ்வளோ ஃபினான்ஸ் நாங்கள் கொடுக்குறோம், ஃபண்டு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் அந்த கிராம ஊராட்சி நிதியிலேருந்து தான் என்ன பண்ணுவாங்க, ஏன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு தான் டோர் பண்ணுவாங்க. அந்த டோருக்கு என்ன பண்ணோம்? பெயிண்ட் வாங்கணும். அந்த பெயிண்ட்டுக்கு காசில் யார் கொடுப்பா? கிராம ஊராட்சி நிதியிலேருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. கிராம ஊராட்சி நிதியிலேருந்து தான் எடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தால் ஃபாஸ்ட் மோடில் வச்சுங்கப்பா. கிராம ஊராட்சிகளை மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர், பிடிஓன்னு சொல்லுவாங்க. ஜோனல் டெபுட்டி பிடிஓ, டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் மாதம் எத்தனை முறை ஆய்வு செய்ய வேண்டும்? ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தை வந்து பிடிஓ வந்து மாதத்துக்கு எத்தனை டைம் வந்து பார்த்தோன்னா வந்து பார்க்கணும்? 2 times வரணும். பிடிஓ ஆஃபீஸ்லேயே இருக்கக்கூடாது, வரணும் இங்கே. ஓகேங்களா? ஹவு மெனி டைம்ஸ் பிடிஓ ஷுட் இன்ஸ்பெக்ட் த வில்லேஜ் பஞ்சாயத்? இங்கே மாதம் ஒரு முறைன்னு கொடுத்துருக்காங்கப்பா. இது ஆக்சுவலி 2 times வரணும். ஒரு மாதம் இங்கே ஒரு முறைன்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் காட்டணுன்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த டைமில் கொடுத்துருக்கீங்களா? இது வந்து ஜோனல் டெபுட்டி பிடிஓ. நல்லா பார்த்துங்க, இது ஜோனல் டெபுட்டி பிடிஓ மந்த்லி 2 times வந்து அவர் ஆய்வு பண்ணணும். வெறும் டெபுட்டி ஆய்வோ விபின்னு கொடுத்துருக்காங்க, வில்லேஜ் பஞ்சாயத்து. ஓகேங்களா? விபின்னா வில்லேஜ் பஞ்சாயத்து. வெறும் பிடிஓ அவர் வந்து ஒரு முறை வந்தால் மட்டும் போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கிராம ஊராட்சிகளில் எத்தனை நிலைக்குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும்? ஸ்டாண்டிங் கமிட்டி. ஹவு மெனி ஸ்டாண்டிங் கமிட்டி இன் வில்லேஜ் பஞ்சாயத்து? 5 இருக்கா. நிலைக்குழுக்கள் 5 ஞாபகம் வச்சுக்கலாம். 5ன்றது நிலையான ஒரு நம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மாநில தேர்தல் ஆணையம் 1994 ஊராட்சிகள் சட்டத்தில் எந்த பிரிவில் நிறுவப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. 239. அது வந்து 73வது சட்ட திருத்தத்தில் அடிப்படையில் பார்க்கும்போது 243 கே அதை பற்றி பேசுது. நீங்கள் மாநில தேர்தல் ஆணையம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இருக்குல்ல, தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை அடிப்படை நம்ம இங்கே இருக்குல்ல, நம்ம கோடம்பாக்கம் தான் நினைக்கிறேன், கோடம்பாக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மாநில தேர்தல் ஆணையம். ஓகேங்களா? கோடம்பாக்கம் இல்லை, கோயம்பேடு. ஓகேங்களா? கோயம்பேட்டில் தான் மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது. ஓகேங்களா?
மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. மாவட்ட திட்டக்குழுவோட தலைவர் யார்? மாவட்ட ஊராட்சி தலைவர். இது 1971 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கான மாவட்ட தேர்தல் அதிகாரி யார் மாவட்ட தேர்தல் அதிகாரி அப்படின்னா மாவட்ட தேர்தல் ஆணையர். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி. இவர் தான் அந்த மாவட்ட திட்டக்குழுவுடைய வைஸ் சேர்பர்சனாக இருப்பார். ஓகேங்களா? வீட்டு வரி நிர்ணய பட்டியல் தயார் செய்ய வேண்டிய அலுவலர் யாருன்றாங்க. ஸோ பஞ்சாயத்து செக்ரட்டரி. ஓகேவா? இவர் தான் வந்து வீட்டு வரி பட்டியலை தயார் செய்யக்கூடிய அதிகாரி. ஓகேவா? பஞ்சாயத்து செக்ரட்டரி. பிடிஓ வரமாட்டார், அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடியவர், வந்து செக் பண்ணுறவர். இவர் ஊராட்சி மன்ற தலைவர். ஏன் அதை பண்ண போகிறாரு? ஓகேங்களா? மாவட்டத்தில் குழந்தை திருமணம் தடை செய்யும் அதிகாரம் படைத்த அலுவலர் யார்? இப்போ நம்மளுக்கு வந்து குழந்தை திருமணம் தடை சட்டம் வந்து 2006 கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டுங்களா? 2006 கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ மாவட்டத்தில் குழந்தை திருமண தடை சட்டம் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர். இதே டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் இந்த வரதட்சணை தடை சட்டம். ஒரு கிராமத்தில் வரதட்சணை கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை தடுக்கிற அதிகாரம் படைத்தவர் யார் தான்? மாவட்ட சமூக நல அலுவலர் தான். ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ நம்ம பார்த்தது வந்து பஞ்சாயத்து பற்றி பார்த்துட்டு வந்தோம். ஓகேங்களா? பஞ்சாயத்து, தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் சட்டம் வந்து நமக்கு 1994 அப்படின்னு படிச்சிருப்போம். முனிசிபாலிட்டிக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள் சட்டம் 1920. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட் 1920. ஸோ இந்த சட்டத்தில் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குது? எத்தனை சாப்டர்ஸ், அத்தியாயங்கள் இருக்குன்னா 15 அத்தியாயங்கள் இருக்கும். 15 அத்தியாயங்கள். அதே தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட் 1920 எத்தனை இன்டெக்ஸ் இருக்குது பாருங்கள். அங்கே சாப்டர் கேட்குறான், 15 சாப்டர். எத்தனை இன்டெக்ஸ், அட்டவணை எத்தனை இருக்குது? 10 அட்டவணை இருக்குது. அதே தமிழ்நாடு மாவட்ட நகராட்சி சட்டம், தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டி ஆக்ட் 1920, அதில் எவ்வளோ செக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 375 ஆர்டிகல்ஸ். அப்போது நீங்கள் சாப்டர் வந்து 15, இன்டெக்ஸ் வந்து 10. ஸோ உங்கள் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 375. செக்ஷன் வந்து 375 இருக்குது. ஸோ மாவட்ட ஊராட்சியின் ஆண்டறிக்கை பிரதி ஆண்டு எந்த தேதிக்குள் அரசுக்கு அனுப்பப்பட வேண்டும்? அதாவது ஆனுவல் ரிப்போர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சுட் சென்ட் த கவர்மெண்ட் நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடணும். ஓகேங்களா? நவம்பர் 30 இப்போ போச்சிங்கல்ல, அந்த நவம்பர் 30க்குள்ளே நீங்கள் அனுப்பிடுற மாரி இருக்கும். ஸோ நவம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும்? மாவட்ட ஊராட்சிகளின் ஆண்டறிக்கை பிரதி ஆண்டு நவம்பர் 30க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம்? அனுப்பிட வேண்டும். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 ஊராட்சி மன்ற தலைவர் பதவி விலகல் கடிதம் எந்த கூட்டத்தில் வைக்கப்படும்னு சொல்கிறாங்க. இப்போ பதவி விலகல் கடிதம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவி விலகல் கடிதம் யார்கிட்ட கொடுப்பாரு? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட கொடுப்பாரு. அந்த கடிதத்தை ஸ்பெஷல் மீட்டிங்கில் வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த கடிதத்தை ஸ்பெஷல் மீட்டிங்கில் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பெஷல் மீட்டிங்கில் தான் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ வைக்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை மாவட்ட ஊராட்சிகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை மாவட்ட ஊராட்சிகள் இருக்குது அப்படின்னா 37. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகேங்களா? 37 இருக்குது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி கிராம ஊராட்சிகளின் கூட்டம் எங்கு நடத்தப்பட வேண்டும்? ஓகேங்களா? கிராம ஊராட்சிகளின் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிஓபின்னு சொல்லுவாங்க. இதில் பிஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் நடத்தணும். ஊராட்சி மன்ற அலுவலர் கட்டிடத்தில் நடத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின். ஸோ தமிழ்நாடு ஊராட்சிகள் பிராக்கெட்டில் கிராம ஊராட்சி கூட்டங்கள் கூட்டுதல் மற்றும் குறைவெண் வரம்பு விதி 1999 படி சிறப்பு கூட்டங்களுக்கான கூட்டுப்பொருள் உறுப்பினர்களுக்கு எத்தனை நாட்களுக்குள் சாய்வு செய்ய வேண்டும்? ஸோ ஸ்பெஷல் மீட்டிங்க்கு எத்தனை நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்பெஷல் மீட்டிங். இந்த ஸ்பெஷல் மீட்டிங் 7 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்துடணும். இந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் இருக்கார்ல, ஒரு மாவட்டத்தின் ஆட்சியாளர் சொல்லக்கூடிய அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த நம்ம கிராம தலைவர் இருக்கார்ல, ஊராட்சி மன்ற தலைவர், அவருடைய பதவி விலகல் கடிதத்துன்னு முன்னாடி வைப்பார். பதவி விலகல் கடிதத்தை அந்த மீட்டிங்கில் தான் அவை முன்னாடி வைப்பார்.
ஸோ அடுத்த கொஸ்டின், ஊராட்சி சிறப்பு கூட்டங்களில் எத்தனை பொருட்கள் விவாதிக்கப்படலாம்னா ஒரே ஒரு பொருள் பற்றி பேசுவாங்க. ஒரே ஒரு பொருள் பற்றியே பேசுவாங்க. முக்கியமானது அந்த விலகல், அந்த பதவி விலகல் பற்றி பேசுவாங்க. ஊராட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு வேண்டுகோள் கூட்டம் கூட்ட தலைவருக்கு மனு அளிக்கலாம்? 1/3. ஸோ ஊராட்சியில் எத்தனை உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு, ஸோ ஒரு ரெக்வஸ்டிங் மீட்டிங்னு ஒன்று இருக்குங்க. ஓகே, இப்போ மற்ற ஸ்பெஷல் மீட்டிங்னு ஒன்று சொன்னோம், ரெக்வஸ்ட் மீட்டிங். ஓகேங்களா, அந்த ரெக்வஸ்ட் மீட்டிங்கை கூட்டுறதை பற்றி சொல்கிறாங்க. 1/3 கேண்டிடேட் சைன் போட்டு என்ன பண்ணலாம், ரெக்வஸ்ட் மீட்டிங்கை கூட்டலாம். ஸோ அடுத்த கொஸ்டின், வேண்டுகோள் கூட்டம் கூட்ட கோரிக்கை பெற்ற அதிகபட்சம் எத்தனை நாட்களுக்குள் கூட்டம் கூட்டப்பட வேண்டும் அப்படின்னா, இப்போ ரெக்வஸ்டிங்க்கு அந்த ரெக்வஸ்ட் வச்சு ஒரு 3 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணோம், கூட்டத்தை கூட்டி விட வேண்டும். ஸோ அதை இங்கே சொல்கிறாங்க. ஓகேங்களா, கூட்டத்தை கூட்டி விட வேண்டும். ஸோ அடுத்த கொஸ்டின் நான் பார்க்க போகிறது, கிராம ஊராட்சி வரவு செலவு திட்டம் எந்த கிராம சபையில் வைக்கப்பட வேண்டும்? இப்போ மொத்தம் 6 கிராம சபைகள் கூட்டம் நடக்கும் நமக்கு. அதில் முதல் கிராம சபை கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருடாந்திர வரவு செலவு திட்டத்தை வைப்பாங்க. அதுக்கு கிராம சபை தான் ஒப்புதல் கொடுப்பாங்க. ஊராட்சி ஒன்றிய மன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றுதல். ஸோ ரெசல்யூஷன் பாஸ்டு பை த பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். வருகை தந்திருக்கும் உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் அப்படின்றது மூலம் தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். கொரடம் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில் மீட்டிங். மொத்த உறுப்பினர்களில் 1/3 கேண்டிடேட் வந்தால் மட்டும்தான் அந்த பஞ்சாயத்து யூனியன் கவுன்சிலோட மீட்டிங்கை நடத்த முடியும். ஓகேங்களா, இந்த மோஸ்ட் ஆஃப் இந்த கொரடம்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது கூட. இந்த 15வது நிதிக்குழு மன்றம் ரொம்ப முக்கியமானது இந்த கொஸ்டின் ஆக்சுவலி. ஓகேங்களா, ஸோ எதெல்லாம் பேஸ் பண்ணியிருந்தாங்க, சானிடேஷன் சுகாதாரம், திறந்தவெளி மற்றும் மலம் கழித்தல், இல்லாதது குறித்த பராமரிப்பு, குடிநீர் வழங்குது, எல்லாத்தையுமே தான் எல்லாம் பற்றி தான் அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது கூட. ஓகேங்களா, 15வது நிதிக்குழு ஆணையத்துடைய பதவிக்காலம் கேட்குறாங்க. 2021 அந்த பீரியட்லேருந்து ஸ்டார்டிங்கு 2026 வரைக்கும். இந்த இயர் லாஸ்ட் இயர் ஞாபகம் வச்சுங்க. 2021 சொல்லுவாங்க இன்பிட்வீனில், 21-26 ஞாபகம் வச்சுங்க. இப்போ இது முடிஞ்சிருச்சு, நமக்கு 16வது நிதிக்குழுவே நமக்கு வந்துருச்சு. யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா தலைமையில் நமக்கு அமைச்சிருப்பாங்க. 15வது நிதிக்குழுவின் கீழ் மாநிலத்திற்கான மொத்த ஒதுக்கீட்டில் எத்தனை சதவீதம் கிராம ஊராட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஓவரால் அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்க்கும்போது 80% ஒதுக்கியிருக்காங்க போல். ஸோ பார்த்து வச்சுங்க. 15வது நிதிக்குழு மானியத்தில் கிராம ஊராட்சிகள் நிர்வாக அனுமதி வழங்க அனுமதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. நிர்வாக அனுமதிக்காக அதிகபட்சம் 2 லட்சம் வந்து என்ன பண்ணுறாங்க, அனுமதி கொடுத்துருக்காங்க. ஸோ மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வேலை அடையாள அட்டை வழங்கும் அலுவலர் யார்? இப்போ உங்களுக்கு தெரியும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் எம்ஜி நரேகாவில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, 15 நாள் கார்டு கொடுத்துருவாங்க. அதை வழங்கக்கூடிய அதிகாரி யார் அப்படின்னா கிராம ஊராட்சி தலைவர். கிராம ஊராட்சி தலைவர் தான் வழங்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் கீழ்கண்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அளிக்கிறது. உமன்ஸ், பெண்களுக்கு தான் இடஒதுக்கீடு அளிக்கிறது. ஓகேங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ்? 50% உமன்ஸ்க்கு தான் கொடுக்குறாங்க. பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் அடிப்படை அமைப்பு என அறியப்படுவது கிராம சபா. கிராம சபா தான் ஒரு முக்கியமான ஒரு பில்லர் ஃபார் பஞ்சாயத்து ராஜ். கிராம ஊராட்சியின் தலைவர் தேர்தலுக்கான வைப்பீட்டு தொகை SC/ST கேண்டிடேட்ஸ். ஓகேங்களா, இப்போது SC/ST கேண்டிடேட் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தலைவர் போஸ்டிங்கு நிற்பாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் போஸ்டிங்னா நிற்பாங்க. அப்போ அவங்க கட்ட வேண்டிய டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 300 ரூபாய். 300 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, டெபாசிட் கட்டி எலெக்ஷனில் நிற்பாங்க. மாவட்ட திட்டக்குழுவின் தலைவர் யார்? நிறைய டைம் பார்த்துட்டோம். அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது காரணம் அது டிஎன்பிசியில் அதிகமாக முக்கியமாக கேட்குது. மாவட்ட ஊராட்சி தலைவர், இதோடைய துணைத் தலைவரை யார் இருப்பார்? மாவட்ட ஆட்சியர் இருப்பார். மாவட்ட ஊராட்சி கீழ்கண்ட எந்த வரியினை விதிக்கும் அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா எல்லா அதிகாரத்தையும் பெற்றது தான். சரி, இது வந்து டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து. ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, அதாவது
டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து பொறுத்த வரைக்கும் வரி விதிக்கக்கூடிய அதிகாரமே கிடையாது அவங்களுக்கு. இதே வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னா தான் வரி விதிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவங்க. ப்ரொஃபஷனல் டேக்ஸ் போடுவாங்க, சொந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுவாங்க. ஓகேவா? விளம்பர வரி வந்து நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்டருக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? மாவட்ட ஆட்சியருக்கு தான் விளம்பர வரி எவ்வளோ அப்படின்ற நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. கிராம பஞ்சாயத்துக்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டிருக்கு? அட்டவணை 12 கிராம பஞ்சாயத்துக்கள் அட்டவணை 12. முனிசிபாலிட்டி அட்டவணை அட்டவணை 11 வந்து கிராம பஞ்சாயத்துக்கள், அட்டவணை 12 வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டி. பல்வந்திரா மேத்தா குழு எப்போது அமைக்கப்பட்டது? ஸோ 1957. இது கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இந்தியாவில் நிதியாண்டு தொடங்கப்பட்ட நாள். நிதியாண்டு ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு வச்சுங்க. ஏப்ரல் ஃபுல் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? 1ஆம் தேதி. கிராம ஊராட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சொத்துக்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் அதிகாரம் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு? ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு புறம்போக்கு இடம் இருக்குது, அந்த இடத்துல யாரோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா அதை அகற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு அப்படி இருக்குன்னா வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்குது, கிராம ஊராட்சி தலைவர். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, அவரே ஊழல் பண்ணால்? ஊரக பகுதிகளில் வணிக நிறுவனங்கள் நடத்துவதற்கு உரிமம் வழங்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? எங்க ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கங்க, ஓகேவா? ஒரு காம்பனண்ட் ஆஃப் அத்தாரிட்டி. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு நம்ம பகுதியில் வந்து ஒரு கிராம பகுதியில் ஏதோ ஒரு கம்பெனி எதோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுக்குது. அந்த லைசன்ஸ் பேஸ் பண்ணி எல்லா ஒர்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தலைவர்கிட்ட தான் இருக்குது. கிராம ஊராட்சி தலைவருக்குன்ட்டு சேலரி சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. ஆனால் இந்தமாரி விஷயங்கள்ல அவருக்கு நிறைய சேலரி வரும். ஓகேங்களா? 4வது மாநில நிதி ஆணையத்தின் கால அளவீடு குறிப்பிடுக. 4வது 4th மாநில நிதி ஆணையம். ஸோ 2012, 2013, 2016 to 2017. கிராம ஊராட்சி தணிக்கை அறிக்கை கிராம சபையில் வைத்தல். இப்போது ஃபஸ்ட்டு இந்த வரவு செலவு திட்டத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஜனவரி 26 நம்ம என்ன பண்ணுவோம், சப்மிட் பண்ணுவோம். அதே மே மாதம் 1ஆம் தேதி ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க, தணிக்கை அறிக்கை வெளியிடுவாங்க. ஏங்க ஐயா தணிக்கை அறிக்கை மே வெளியிடுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிடுது. அது முடிஞ்சிச்சுன்னா ஏப்ரலுக்கு அடுத்து மே வருது இல்லை, அப்போ மே மாதம் வரக்கூடிய அடுத்த கிராம சபை கூட்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்க, சப்மிட் பண்ணுவாங்க. கிராம ஊராட்சிகளில் நாளொன்றிற்கு ஒரு நபருக்கு அளிக்கப்பட வேண்டிய குடிநீரின் அளவு என்ன? வில்லேஜில் கிராம ஊராட்சியில் ஓகேங்களா 55 LPCDன்னு சொல்கிறாங்க, 55. கிராம ஊராட்சியை நிறுவும் அதிகாரம் யாருக்கு அளிக்கப்பட்டிருக்கு? யாருக்கு? ஊராட்சியின் ஆய்வாளர். யாருங்க ஊராட்சியின் ஆய்வாளர்? யாரு? கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அவருக்கு தான் ஒரு புதுசாக ஒரு கிராம ஊராட்சி வில்லேஜ் பஞ்சாயத்தை உருவாக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. கிராம ஊராட்சியின் அதிகபட்ச வார்டுகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்கும்? ஒரு கிராம பஞ்சாயத்துன்னு சொன்னால் அந்த கிராமத்தில் அதிகபட்சம் எத்தனை வார்டுகள் இருக்கும்? 15 வார்ட்ஸ் இருக்காங்க. 15 வார்டுகள் இருக்கும். அப்போ 15 வார்டு மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷனில் நிற்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள கிராம ஊராட்சிகளின் எண்ணிக்கை கைஸ் அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. முன்னாடி இருந்தது வந்து நமக்கு தெரியல. ஓகேங்களா? இப்போ இருக்கிறது நமக்கு தெரியல. இது முன்னாடி இருந்தது 12/5/24 முன்னாடி இருந்தது. இப்போ இருக்கிறது என்னன்னு தெரியல, நம்ம செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாக்காளர் அடையாள அட்டையை வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் வாக்காளர் அட்டை வழங்குறாங்க, நமக்கு தெரியும். மாவட்ட கொள்முதல் குழுவின் தலைவர் யார்? கைஸ் இந்த கொஷின் இப்போது குரூப் 2A மெயின்ஸ் ஓகேங்களா, அதாவது குரூப் 2A மெயின்ஸில் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? மெயின்ஸில் இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. த சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பர்ச்சேஸ் கமிட்டி, இதோடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கொஷின் ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? இது முன்னாடி நான் படிச்சுட்டு போனதெல்லாம் அந்த கேள்வி கரெக்டாக போட முடிஞ்சுது. ஸோ ஓகேங்களா, இந்த கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ சேர்பர்சன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பர்ச்சேஸ் கமிட்டி, மாவட்ட கொள்முதல் குழு. ஸோ அதே கொஷின் 2 times ரிப்பீட் ஆகிட்டு இருக்கா? ஓகே. தமிழ்நாடு ஊராட்சிகள் தேர்தல் விதிகள் எப்போது நடைமுறைக்கு வந்தது? இதை நம்ம ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். இது ரிப்பீட்டட் கொஷின் தான். ஓகேங்களா? இது ரிப்பீட்டட் கொஷின். அதே கொஷின் திருப்பி கேட்டுக்கிறாங்க. 1995. கிராம ஊராட்சியில் எத்தனை வகையான கூட்டங்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டலாம் அப்படின்னா இப்போது மேக்ஸிமம் வந்து ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு 3 கூட்டங்களை கூட்டுவார். ஸ்பெஷல் மீட்டிங் கூட்டுவார், ஒரு ரெக்வஸ்டிங் மீட்டிங் கூட்டுவார், இந்த கிராம சபா கூட்டம். இது அவருக்கு ஒரு 3 கூட்டங்கள் கூட்டுறதுக்கான அவருக்கு பவர்ஸ் இருக்குது. யாருக்கு? நம்ம தலைவருக்கு, நம்ம ஊர் தலைவருக்கு. கிராம ஊராட்சிகளின் வார்டு உறுப்பினர்களுக்கான பொது பிரிவினர் தேர்தலுக்காக வார்டு உறுப்பினர் ஜென்ரல் கேட்டகரி இருப்பாங்கல்ல, இப்போ எக்ஸாம்பிள் ஜென்ரல் பொது பிரிவினர்
அவங்களுடைய வைப்பு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 ஓகே, ரொம்பலாம் கிடையாது, 200 தான். நீங்கள் நினைக்கிற மாரிலாம் 1000 2000 கிடையாது, 200 தான். ஸோ கிராம ஊராட்சி தலைவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்யும் சட்டப்பிரிவு, இது ரொம்ப ப்ராசஸ், ரொம்ப முக்கியமானது. 206, அதாவது இவர் கிராம ஊராட்சி தலைவர் தன்னோட பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுப்பாரு? மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுப்பாரு. மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவார்? அந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் எல்லாரும் அந்த ஸ்பெஷல் மீட்டிங்கில் எடுத்து போய் அவை முன்னாடி வைப்பார். இது வந்து அவர் பதவி விலகிற ப்ராசஸ். இல்லை கிராம ஊராட்சி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாகவே மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவார்? ஆர்டிகல் நம்பர் பஞ்சாயத்து ராஜ், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய 206ன்ற சட்டப்பிரிவை பயன்படுத்தி கிராம ஊராட்சி தலைவரை பதவி நீக்குவார். யார்? மாவட்ட ஆட்சி. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஓகேங்களா? ஏப்ரல் 22, ஓகேங்களா, உலக தண்ணீர் தினம். கிராம ஊராட்சி தலைவர் மீது குற்றவியல் நடவடிக்கைகள் பிறப்பிக்க அதிகாரம் உள்ள அலுவலர் யாருன்னு நான் இப்போ சொன்னேன் உங்களுக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம கிராம ஊராட்சி தலைவர் இருக்கார்ல, அவர் மேலே வந்து பார்த்தோன்னா ஒரு குற்றத்தை சுமத்தக்கூடிய அந்த அவர் பதவி நீக்கக்கூடிய அதிகாரம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா மாவட்ட ஆட்சியருக்கு இருக்குது. ஊராட்சி உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுக்க வேண்டிய கால அளவு. இப்போது நம்ம ஊரில் பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது, அதில் ஒரு 10 வார்டு உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா? அந்த 10 வார்டு உறுப்பினர்கள் என்ன பண்ணணும்? பதவி பிரமாணம் 3 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிக்கணும்? வந்து எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலைன்னா என்ன ஆகும்? பதவி பிரமாணம் அவங்க ஜெயிச்சது வந்து ரத்து செய்யப்படும். கிராம சபையானது ஒரு வருடத்திற்கு குறைந்தபட்சம் எத்தனை முறை கூட்டப்பட வேண்டும்? குறைந்தபட்சம் மினிமம் 4 டைம்ஸ், மேக்ஸிமம் 6 டைம்ஸ். தமிழ்நாட்டில் கிராம ஊராட்சிகளில் பராமரிக்கப்படும் பதிவேட்டுகளில் வீட்டு வரி கேட்பு குறிப்பு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், ஆல்ரெடி இது வேறு மாரி கேட்டிருந்தாங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஃபார்ம் நம்பர் 3 எப்படி நான் வச்சுக்கலாம்? வீட்டு அப்படி சொல்கிற 3 வார்த்தை பாரு, வீட்டு வரி. ஸோ 3 இது பாருங்கள், நம்ம அங்கே பார்த்தது வேறு, இங்கே பார்த்தது வேறு, இல்லைங்களா? அங்கே நம்ம என்ன பார்த்தோம்? 500 பேருக்கு கீழே இருந்தாங்கன்னா, அது 500 பேருக்கு கீழே இருக்கிறாங்கன்னா அதுலேருந்து 50 பேர் குறைவேண்டில் 50 பேர் வந்து கிராம சபையில் ஜாயின் பண்ணிப்பாங்க. 500லேருந்து, ஓகேங்களா, 500லேருந்து 3000 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தோன்னா 100 பேர் கலந்துப்பாங்க. ஸோ இப்போ 3000லேருந்து நல்லா கொஞ்சம் 3000லேருந்து உங்களுக்கு 10,000 வரைக்கும் இருந்தாங்கன்னா அதுலேருந்து 200 பேர் கலந்துப்பாங்க. சொன்னால் 200 பேர். அதே 10,000க்கு மேலே, ஓகேங்களா, 10,000க்கு மேலே இருந்தாங்கன்னா உங்களுக்கு 300 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு சொன்னால், இப்போது இந்த 9,310 அப்படின்றது இந்த 3000க்கும் 10,000க்கு இடையில் வருது. அப்போ 200 பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு ஈஸியாக போடலாம். கிராம ஊராட்சியின் வரவு செலவு திட்டம் நான் சொன்னல உங்களுக்கு, வரவு செலவு திட்டத்தை என்ன பண்ணுவாங்க? ஜனவரி 26ஆம் தேதி அந்த நடக்கக்கூடிய அந்த கிராம சபை கூட்டத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. மே 1ஆம் தேதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தணிக்கை, வரவு செலவு அந்த கிராமத்துடைய தணிக்கை, அந்த ஊராட்சி இருக்குல்ல அந்த கிராம பஞ்சாயத்துடைய தணிக்கை என்ன பண்ணுவாங்க? மே 1ஆம் தேதி இந்த கூட்டத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. இந்த எல்லா கூட்டத்துக்குமே நடத்துறதுக்கு ஒரு 7 நாள் முன்னாடி நோட்டீஸ் அடித்து கிராமத்தில் கொடுக்கணும், யாரெல்லாம் உறுப்பினர்கள் கொடுக்கணும். அனைத்து கிராம ஊராட்சிகளின் கிராம சபையானது கீழ்கண்ட நபர்களை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. சிம்பிள் தான், ஓகேங்களா? ஒரு கிராம சபையோட உறுப்பினர்கள் யார்? அந்த கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எவ்ரி ஓட்டர்ஸ்மே, வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய எல்லாருமே. நம்பிக்கையில்லா தீர்மானம் கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள யாருக்கு எதிராக கொண்டு வர இயலாதுன்றாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொண்டு வர முடியாது, இவங்களுக்கெல்லாம் கொண்டு வரலாம். ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், கவுன்சிலர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து, சேர்மன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து கவுன்சில், வைஸ் சேர்மன் ஆஃப் பஞ்சாயத்து யூனியன் கவுன்சில். அப்போது நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கார்ல, பிரசிடென்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. கொண்டு வரக்கூடிய பதவி நீக்கலாம், டைரக்டாக நீக்கிடுவார். யார்? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் குற்றவியல் தீர்ப்பை சமர்ப்பிப்பார். கிராம ஊராட்சியை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது, வேறு யாருக்கு இல்லை. எந்த பிரிவின் படி ஊராட்சியின் ஆய்வாளர் அவரது அவசரகால அதிகாரத்தை பயன்படுத்தலாம்? ஊராட்சி ஆய்வாளர்னா யாருங்க? கிராமத்தை ஆய்வு பண்ணக்கூடியவர் யார்? மாவட்ட ஆட்சியர். அவர் ஆர்டிக்கல் பஞ்சாயத்து ராஜ், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1994 இருக்கக்கூடிய 203 அப்படின்ற அந்த விதியை பயன்படுத்தி அவசரகால அதிகாரத்தை பயன்படுத்துவார். அவசரகால அதிகாரம்னு என்ன சார்? இப்போ எப்படி நீங்கள் வந்து இவங்களே இல்லை, யார் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, இப்போ எக்ஸாம் தலைவரே இல்லை, உறுப்பினர்கள் இல்லை, எலெக்ஷனே நடக்காமல் இருக்குது, யாருமே இல்லை, பஞ்சாயத்துக்கு யாருமே இல்லை அப்படின்னா இவர் அவசர கால சட்டத்தை போடுவார். முக்கியமான கேள்வி, குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது. ஸோ தேர்தலில் ஆள்மாறாட்டம் செய்வதற்காக
வழங்கப்படும் குறைந்தபட்ச தண்டனை. இப்போ எலெக்ஷனில் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பாருங்களேன், ஆள் மாறாட்டம் பண்ணதுக்கு குறைந்தபட்சம் 6 மாதம் முதல் அதிகபட்சம் 2 வருடம் வரை சிறை தண்டனை கொடுக்குறாங்க, ப்ளஸ் அபராதமும் விதிக்கிறாங்கப்பா. ஆள் மாறாட்டம் பண்ணாதீங்கப்பா. ஓட்டு போடுவீங்கல்ல, கள்ள ஓட்டுலாம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தான் அந்த பிரச்சனை. ஓகேங்களா? ஸோ டிஆர்டிபின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சியோடைய தலைவர் யார்? நம்ம மாவட்ட ஆட்சியர் தான். பர்ச்சேசிங் கமிட்டிக்கு இவர் தான் தலைவராக இருப்பார். நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கம் என்பது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் கூறப்பட்டிருக்கு அப்படின்னா 9A. ஸோ வெறும் 9 அப்படின்னா அது பஞ்சாயத்து, 9A அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது முனிசிபாலிட்டி. கிராம ஊராட்சியின் சிறப்பு கூட்டத்தில் விவாதிப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொருளுடைய எண்ணிக்கை ஒன்றே ஒன்று தான். நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஸ்பெஷல் மீட்டிங் தானே. ஸ்பெஷல் மீட்டிங் என்ன பண்ணுவாங்க? கிராம ஊராட்சி மன்ற தலைவருடைய பதவி நீக்கத்தை பற்றி பேசுவாங்க. விளம்பர வரியை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு? அட்வர்டைஸ்மெண்ட் டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? மாவட்ட ஆட்சியர். ஓகேங்களா? இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த 2Aக்கு மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்கள பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற அந்த டாப்பிக்குள்ளே தான் அடங்கும். இதுதான் அதுதான் கிடையாது, இது எல்லாமே அதில் தான் அடங்கும். ஸோ வீட்டு வரி யாரால் வசூலிக்கப்படுகிறது? வீட்டு வரி யார் வந்து வசூலிக்கிறாங்க? வில்லேஜ் பஞ்சாயத்து தான் வந்து வசூலிச்சுட்டு போகிறாங்க. ஓகேங்களா? ஃபார்ம் நம்பர் 3 சொல்லியிருப்பேன்னா, ஃபார்ம் நம்பர் 3 வீட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். 3 கீவேர்ட்ஸ் வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ 73வது சட்ட திருத்தத்தின்படி எத்தனை பொருட்கள் கிராம ஊராட்சியின் பொறுப்பிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போது 73வது சட்ட திருத்தத்தின்படி மொத்தம் 29 ஐட்டம்ஸ் வந்து பார்த்தோன்னா 11வது அட்டவணை வச்சுருப்பாங்க. 12வது அட்டவணை என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு 18 ஐட்டம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 130க்கு மேற்பட்ட கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும். அந்த டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் மறக்காமல் நான் வந்து இந்த வீடியோவுடைய பிடிஎஃப்பை நான் கொடுத்துட்றேன். எவ்ரிடே கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணப்படும். ஸோ அதில் எல்லாமே தொகுத்து கொடுத்துட்றேன். வீடியோ லாங்கில் இருக்குன்னு நினைக்காதீங்க. அதில் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பக்காவாக A to Z கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாகவே கொடுத்துட்றேன். ஸோ பயனடைங்க, வெற்றி அடைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கமெண்ட் போட்டு போங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கமெண்ட் போட்டு போங்க கைஸ். தேங்க்யூ.